உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாரு? அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க நம்ம குடும்பத்தை என்ன அவர் கட்சி ஆபீஸ்ல நினைச்சுக்கிட்டு இருக்காரா? என் பொண்ணுக்கு என்ன கேட்காம நலங்கு நடத்துனதே தப்பு. இதுல கல்யாணத்தை வேற அவரே நடத்தலான்னு பாக்குறாரா? இப்ப எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க? ஒரே மேடையில 2 கல்யாணம் நடந்தா இப்ப என்ன ஆயிட போதுமா? என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே வீட்ல சம்பந்தம் பேசி ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இந்த சம்பந்தத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க என்னடானா பிரிச்சு பிரிச்சு நடத்திக்கலாம்னு சொல்றீங்க. என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. மா, அமைச்சருக்கு இவர் மேல ரொம்ப பாசம்மா. இத்தனை வருஷமா சொந்த புள்ள மாதிரி வளர்த்திருக்காரு. அதனாலதான் இவர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ்மா, எனக்காக ஒத்துக்கோ. அம்மா, அதான் ரேணு ஆசைப்படுறாள். அப்புறம் ஏன் இடம் பிடிக்கிற? அமைச்சர் வீட்டு கல்யாணத்தோட நடத்திட்டு போயிடலாம். போடா லூசு பையலே. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தா அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் அந்த அமைச்சர் செஞ்சு கொடுப்பாரா? ஏமா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அதெல்லாம் ஐயா கிட்ட சொன்னா அவர் ஏற்பாடு பண்ற போறாரு. அதுக்கு போய் அப்படியா? அப்ப சரி, அவர் இஷ்டம் போலவே பண்ணிக்கட்டும். நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, இந்த காசு பணத்துக்காகலாம் நாங்க இதை ஒத்துக்கல. எங்க பிள்ளைங்க ஆசைப்படுதேன் தான் ஒத்துக்கிறேன். அத புரிஞ்சுக்கோங்க. அது எப்படியோமா, நீங்க சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. தலைவரே, சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு எவ்வளவு தூரம்? ஏன்பா, நான்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்ல தலைவரே. இருந்தாலும் நான் வந்து தானே உங்களை பார்க்கணும். அதுதானே முறை. ஆடா, அதெல்லாம் விடுப்பா. என்னமோ புதுசா கட்சியில சேர்ந்த மாதிரி முறைகிறேன்லாம் பேசுற. நீயும் நானும் வேற வேற இல்லப்பா. சரி, அத விடு. நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். தலைவரே, அதுக்கு முன்னாடி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா. பண்ணிட்டா போச்சு. வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வள்ளி, ரஞ்சித், சீக்கிரம் வாங்க. கீழே வாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாரு, தலைவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம் சொல்றேன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போமா. நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா. நல்லா இருங்க. நன்றி நன்றி. சரி சரிம்மா, முதல்ல உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு. உன் பேர் வள்ளி தானே? ஆமாங்கய்யா. ரொம்ப நல்ல பேரு. இதோ பாருமா, ரத்னம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சும்மா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம்லாம் பண்ணி வந்திருக்காரு. அவருடைய உழைப்பு ரொம்ப பாராட்ட வேண்டியதுமா. அத காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால நீ எது செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். ஐயா, இந்தாங்க. தேங்க்ஸ்மா. தலைவரே, டீ எடுத்துக்க. அது என்னன்னா ரத்னம், சாயந்தரம் நான் டெல்லிக்கு கிளம்புறேன். அங்க அனைத்து கட்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் கலந்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால டெல்லியில இருந்து 4 நாள் கழிச்சு தான் திரும்ப ஊருக்கு வருவேன். திடீர்னு சொல்லிட்டாங்க, தவிர்க்க முடியலப்பா. 4 நாள் ஆகுமா தலைவரே? கல்யாணம் இருக்கு. பேசாம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? தலைவரே சொல்லுப்பா. நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. அப்புறம் என்ன மாமா, தலைவருக்கு 4 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. நம்ம பேசாம நாளைக்கு காலையிலேயே நல்ல முகூர்த்தமா பார்த்து தலைவர் தலைமையிலேயே சிம்பிளா நம்ம வீட்டிலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டா என்ன? எனக்கு கூட தம்பி சொல்றது நல்ல யோசனையா தான் தோணுது. பேசாம அப்படியே பண்ணிட்டா என்ன? தலைவர், நீங்க சொல்றீங்கன்னா நான் மறுப்பு சொல்லுவேன் ஐயா. சரிப்பா ரத்னம், அப்ப நாளை காலையிலே கல்யாணத்தை நடத்திடலாமா? சரிங்க தலைவரே. சரி ரத்னம், அப்ப நான் கிளம்புறேன். வரேன் வாங்க. வரேன். சரிங்க ஐயா. என்னடா அப்பா திடீர்னு காலையில கல்யாணம்னு சொன்ன உடனே பயந்துட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கேஷுவலாக பேசிட்டு இருந்தோம். ஏம்மா, உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு
என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா வேற வழி இல்லம்மா. தலைவர் ஆசீர்வாதத்தோட உங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நானும் உடனே ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லப்பா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இந்தாம்மா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கேன். என்னன்னு வாங்கி பாரு. என்ன வள்ளி, வாங்கி அப்படியே கீழே வச்சுட்ட? என்னன்னு எடுத்து பாரு. உனக்காக நம்ம குல வழக்கப்படி தாலி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. இங்க பாரு, நம்ம குடும்ப வழக்கப்படி அப்பா உனக்காக தாலி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா. ம். சுமதி, வள்ளிக்காக ஸ்பெஷலா புடவை, நகை, தாலின்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு, ஏதோ கல்யாணம் சிம்பிளா வீட்டுல நடக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. அவ அலங்காரத்துல சும்மா என் வள்ளி மகாராணி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீ ரெடி பண்ணணும். புரியுதா? அதுக்காக தான் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது உன் பொறுப்பு. ஆ? சரிங்க மாமா, அதெல்லாம் நானே அலங்காரம் பண்ணிடுறேன். ஆ. ஆ, சரிம்மா, அப்ப நான் வரேன். அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. வரேம்மா. சரிங்க மாமா. இப்பயாச்சும் உன் மனசுல இருக்கிறத மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? மனசுல இருக்கிறத சொல்லணுமா? என் மனசுலதான் எதுவுமே இல்லையே சித்தி. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத வள்ளி. உன் மனசுல எதுவும் இல்லாம தான் நாளைக்கு கல்யாணம்னு சொன்னதும் உள்ள வந்து பதட்டமா இருக்குன்னு சொன்னியா? நடக்கிறதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நாளைக்கு காலையில சிஎம் நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப போய் நான் போய் எப்படி அப்பா கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்ல முடியும்? அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் தெரியுமா? அப்பாவை நான் இப்போ சங்கடப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ், நீங்களும் இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஓகே வள்ளி, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உன்னை நீயே ஏமாத்திக்கிற, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.